முதல் வரிசையில சோஃபால உட்கார்ந்திருந்தேன். முதலமைச்சர் பேசி முடிக்கிறார். முதலமைச்சர் பேசுறப்ப கூட அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு திவ்யான்னு பேசினாங்க. அந்த பொண்ணு பேசுறப்ப எனக்கு அழுகையா வந்துச்சு. பொதுவெளியில அழுவுறேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுதுகிட்டே இருக்கேன். அந்த குழந்தை பேசுது. அந்த பிள்ளை 6வது படிக்குது. 6வது படிக்குது அந்த பிள்ளை. மேடையில் சொன்னுச்சு, என் பேர் திவ்யா, நான் மறைமலை நகர்ல இருந்து வரேன். எனக்கு 4 மாசம் இருக்கிறப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. நான் பொழைச்சேன். என் பாட்டி தான் வீட்டு வேலை பார்த்து என்னை காப்பாத்துறாங்க. 4 மாசங்க அந்த குழந்தை. இப்ப 6வது படிக்கிறான் அந்த பிள்ளை. திவ்யா சொன்னா, நான் அனாதை, என் பாட்டி வீட்டு வேலை செய்வாங்க, எனக்கு வரையறது ரொம்ப பிடிக்கும், வரையறது ரொம்ப பிடிக்கும். என் பாட்டி கிட்ட போய், அம்மா எனக்கு கலர் பென்சில் வாங்கி கொடுன்னு சொன்னா, கலர் பென்சில் வாங்கி கொடுன்னு சொன்னா பாட்டி திட்டுவாங்க. நம்ம சோத்துக்கே கஷ்டப்படுறோம், உனக்கு கலர் பென்சில் தேவையான்னு கேட்பாங்க. ஆனா இங்க உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடந்துச்சு. என் ஸ்கூல்ல என் ஹெட் மாஸ்டர் பெற்றோர் இல்லாத குழந்தைன்னு பதிவு பண்ணி வச்சிருந்ததை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு இந்த மனுவை ஃபில்அப் பண்ணி இந்த முகாம்ல கொடுங்கன்னு நாங்க கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரு உதவி வரும்னு சொன்னாங்க. நாங்க நம்பல. ஆனா இன்னைக்கு மாசம் 2000 ரூபாய் எனக்கு கொடுக்கறாங்க. அது அல்ல இந்த கைதட்டல், அதுக்கு அல்ல. அந்த குழந்தை சொன்னுச்சு, இனிமே என் கனவு ஒரு ஓவியர் ஆகிறது. இனிமே கலர் பென்சிலும் வாங்க என் பாட்டி யார்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டாம். என்னைய பார்த்துக்கிறதுக்கு அப்பாவா அம்மாவா இருக்கிற என் முதலமைச்சர் ஐயா இருக்காருல்ல, அந்த காசுல வாங்குவேன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு திட்டம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற போது, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது ஒரு தலைவன் சிந்திக்கிறான்.